வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர். இது காமெடி வீடியோ. என்ன வீடியோ? ஒரு காமெடி வீடியோ. 21/12/2008 ஒரு ஆள் இங்கே வந்து குடியிருக்கிறாராமா. அந்த ஆள் தொலாயிட்டு போறேன். வா. ஹலோ, அற்புசாமி இருக்கிறீங்களா? மண்டாடி கருவூடு சொரப்பாறை சேர்ந்த 2ஆம் ஆடு அற்புசாமி எங்காவது இருக்கிறீங்களா? பாருங்க, அற்புசாமி எங்க இருக்கிறாரான்னு பாருங்க. அப்படியே காட்டு, அற்புசாமி எங்க ஒழிஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கலாம். அற்புசாமி காணாம. ஹலோ, யாராவது இந்த அற்புசாமி இருக்கிறீங்களா? சொரப்பாறை 2ஆம் ஆடு பண்டாளிக்காரோடு மைக்கோட அப்பே அற்புசாமி இங்க இருக்கிறீங்களா? அற்புசாமி காணாம. என்ன வாக்குது? அற்புசாமி எங்க போனார்? இங்கதான் இருக்குன்னு எங்கிட்ட பஞ்சாயத்து செக்ரட்டரி நோட்டீஸ் கொடுத்துருக்காரு, பஞ்சாயத்து பிரசிடண்ட் கொடுத்துருக்காரு, போலீஸ் கொடுத்துருக்கு ரெக்கார்டு. ஆனால் அற்புசாமி காணாம. இது என்ன கொடுமையா போச்சுது? அற்புசாமி எங்க போயிருப்பாரு? இது சரியில்லையே. அற்புதசாமிய காணா. இது குருசாமி, அந்தோணிசாமி. அற்புதசாமிய காணா. இங்க இருப்பு அங்கங்க அது அற்புதசாமி இருக்கிறாரா? ஹலோ, அற்புதசாமி இருக்கிறாரா? அற்புதசாமிய காணா. எங்க இங்கங்க அது அற்புதசாமி? இங்கே அற்புதசாமி எங்கேயும் இல்லையே. இங்க அது அற்புதசாமி உண்டோ? காட்டு, அற்புதசாமி எங்க இருக்கிறாருன்னு பார்க்கலாம். எங்கேயுமே அற்புதசாமி காண. அற்புதசாமி இங்கதான் இருக்கிறாருன்னு என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஒரு காமெடி வீடியோ கேட்டீங்களா? அற்புதசாமின்னு ஒருத்தர் 21/12/2008 முதல் இங்கே தான் இருக்கிறாராமா. அவர் தேடிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த விஷயம் எங்கே போய் நிற்கிதுன்னா, நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன். அப்போ அற்புதசாமி தொலையிட்டு வந்து இன்னைக்கு அற்புதசாமி என்னால் பிடிக்க முடியல. அப்போ போலீஸில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கிறேன். பொதுமக்களை யாராவது இருந்தால் இந்த அற்புதசாமி தேடி கண்டுபிடிச்சிக்கிறோங்க. அதாவது அற்புதசாமி சன்னாப் யாகப்பன் வண்டாளிக்காரன் வீடு சொரப்பாறை 2ஆம் ஆடில் உள்ள ஒரு ஆளாக்கு நான் தொலாயிட்டு வந்துக்கிறேன். இந்த இடத்துல இங்கே தான் குடியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் தொலாயிட்டு வந்துக்கிறேன். எங்கேயுமே காண. அற்புதசாமியே காண. ஹலோ, அற்புதசாமி இருக்கீங்களா? ஹலோ, அற்புதசாமி வண்டாளிக்காரன் சொரப்பாறை அற்புதசாமி இருக்கிறாரா? காணாம. இங்க அற்புதசாமி காணாம. எங்க போச்சு அற்புதசாமி? அற்புதசாமி அநியமா காணாம போயிட்டாரு. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி கேஸ் கொடுக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். பாருங்க, இங்கதான் அற்புதசாமி குடியிருக்கிறாராமா. இங்கதான் அற்புதசாமி 21/12/2008 முதல் அற்புதசாமி இங்க குடியிருக்கிறாருனாக்கும் போலீஸ் சொல்லிக்கிறாங்க. கட் பண்ணிக்க. கிளியரா தெரியுதா? வர வாய்ஸ் கிளியர் இருக்குல்ல? கிளியர் இருக்குதா? அற்புதசாமி சன்னாப்பு யாகப்பன் வண்டாளிக்காரன் வீடு சொரப்பாறை 2ஆம் ஆடு. மைக்கிள் சன்னாப் அற்புதசாமி வண்டாளிக்காரன் வீடு சொரப்பாறை 2ஆம் ஆடு. மருமகளாய மேரி புஷ்பா 21/12/2008 அற்புதசாமி செத்து போயிட்டு ரெக்கார்ட் போலீஸ் கொடுத்த ரெக்கார்ட், சிற்றூர் டிவைஎஸ்பி கொடுத்த ரெக்கார்டு தான். பொதுஜனங்களே, பொதுமக்களே, இந்த யூடியூப் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல இந்த வார்த்தையை ஷேர் பண்ணி கொடுங்க. வரகரப்பதி கிராம பஞ்சாயத்து முன்னாள் ஆர்பிசி பிரசிடென்ட்டும் முன்னாள் செக்ரட்டரியும், அதாவது போன 5 வருஷத்துல அப்ப குழந்தை தெரசா பிரசன்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, போர்டு தீர்மானத்தில் போர்டு என்ன போர்டு அங்க இருக்கிற பஞ்சாயத்து போர்டு தீர்மானிச்சு வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து செத்து போனவன் பேர்ல 21/12/2008 செத்து போனவன் பேர்ல 29 மார்ச் 2019 இந்த 4 பேருக்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கியிருக்குதா? பேப்பர் என்ன வாங்கியிருக்குது? ஸ்டாம்ப் பேப்பர். செத்து போனவனுக்கு பேர்ல கிணறு வெட்டி 2,85,000 பணம் கொடுத்த ஊழல் பஞ்சாயத்து. ஆர்பிசி கும்பல் கேட்க போனா பொம்பளை கேஸ் போடுற நாதாரி கும்பல், மானங்கட்ட மழுங்க கும்பல். அது சூடு சொன்னே மான வைக்கும். எவனுக்குமே அது இல்லை. ஏதாவது இருக்குது? அப்படி இருந்துதானா? நான் கேட்கிறவங்கள பதில் சொல்ல கூட. ஆர்பிசி கும்பரமாற, ஆர்பிசி பண்ணி கூட்டங்களை, நாதாரிகளை, மொல்லமாரிகளை முடிச்சவிக்கல. நீங்கெல்லாம் தப்பா நினைச்சுங்க, மன்னிச்சுங்க. எல்லாரும் என்ற யூடியூப் பார்க்குற எல்லாரும் மன்னிச்சுங்க. அதாவது 11 வருஷம் முடிஞ்சு PS 995186 ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் நம்பர் தான். ரெண்டாவது அடுத்த ஸ்டாம்ப் பேப்பர் PS 995187 ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் இதா.
மூணாவது PS 99 51 88 ஸ்டாம்ப் பேப்பர் இதா ரேக. நாலாவது PS 99 51 89 இதா ஸ்டாம்ப் பேப்பர் இதா. 4 பேப்பர் 2019 இப்ப நான் காட்டல அந்த இடத்துல இருந்து அற்புசாமி எந்திரிச்சு வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி வடகரப்பதி கிராம பஞ்சாயத்துக்கு குடிநீர் கிணறுக்கு கராருக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாராமா. எப்படி இருக்குது காமெடி எல்லாம் கேட்டுக்க பொதுஜனங்களை. நானே இந்த வீடியோ 2வது போன காரணம் என்னன்னா என்ற வீடியோவில் கொஞ்சம் வைரல் ஆகணும், நல்ல ரீச் ஆகணும். அதுக்கு வேண்டி சாரி வைரல் ஆகுது அப்படின்னா ரீச் ஆகிருக்கு. இது உண்மையான ரெக்கார்டு. நீங்க ஒரு பேரு மாறி போனா பஞ்சாயத்துல ஒரு ரேக கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேங்கிற அடிமுட்டாள் RBC பண்ணி கூட்டம் எல்லாம் செத்து போன பேர்ல 11 வருஷம் முடிஞ்சு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி வடகரப்பதி பஞ்சாயத்துல வண்டாளிக்காரன் வீடு மைக்கிள்ங்கிறவன் கொடுத்துருக்கிறான். அற்புசாமி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. 11 வருஷம் முடிஞ்சு இப்ப காட்டணும் வைக்கிறது எந்திரிச்சு வந்து வாங்கி இருக்கிறாராமா. தான் ஸ்டாம்ப் பேப்பர் தான். பாருங்க ஜனங்களை, இது 13/12/2019 ஜாயிண்ட் டைரக்டர் பாலக்காடு அது சரி வச்சுக்கிறார். மஞ்சையா ரேகப்பட்டி பாருங்க. அதாவது பின்ன அடுத்த விஷயம் இத 12/7/2024 வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து அதையும் சரி வச்சுக்கிறார் தான் ரேக. பஞ்சாயத்துல ஒரு பேப்பர் கொடுக்கணும், பேர் மாறி போச்சுன்னா கொடுக்காத பேர் மாறி போச்சு சொல்ற ஊழல் RBC பண்ணி கூட்டமும் நாதாரி மொல்ல மாதிரி சூடு சொல்ற பொம்பளை கேஸ் போடுறவனுக்கு எல்லாம் இதான் இவனுக்கு பொழக்கு. செத்து போனவன் பேர்ல கிணறு வெட்டி கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு தான் வண்டாளிக்கார மட்டும் மைக்கிள் அவன் பொண்டாடிய மேரி புஷ்பா மாமியாளாய ஒரு பொம்பளை அவங்க சொந்தக்காரங்காய மைக்கிள் அந்த வேந்தர்ல ஒரு மோட்டர் மிக்சி ரெடி கடை வச்சிருப்பானே லோரன்ஸ் அவன் பொண்டாட்டியாய மோச்சராக்கினி இன்னொரு கும்பல் இருக்குது. இந்த எல்லாம் சேர்ந்து பொம்பளை கேஸ் போட்ட முட்டாள் நாய்ங்க முட்டாளுங்க. இந்த ரேக கோடதிக்கு போகாதா? போய் கேட்டுறேன் ஜட்ஜுக்கிட்டு வப்பே. போலீஸ் என்ன சொன்னாலும் நடக்காது. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப நிலவில் அந்த பேப்பர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அது கொஞ்சம் ரகசியமா இருக்கட்டும்னு விட்டுருக்கிறேன். அது ஆர்டர் ஆகி வரட்டும். அது எங்க இருக்குன்னு சரி இந்த பேப்பர் இப்ப எங்க போயிருக்குன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சரியா பா வடகரப்பதியில் வாழ்ற எல்லாரும் இந்த வீடியோவை சகல விதமானவர் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உண்மையான வீடியோ. இதா பாருங்க. இதுல ஒரு பேர் மாறி போனா எந்த ரேகையும் கொடுக்காத பேருக்கு ஒரு பேப்பரை கொடுக்காத பஞ்சாயத்து ஊழல் பஞ்சாயத்து RBC வரைக்கிற பண்ணி கூட்ட பஞ்சாயத்து லஞ்சம் வாங்கிட்டுன்னு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வீடு கட்டின RBC கும்பல் கூட்டம். ஏது மெம்பர் மாதிரில ஊழல் பண்ணாம இருக்கிறீங்க, எங்க சம்பாதிக்காம இருக்கிறீங்க? அப்படி சம்பாரிச்ச கூட்டம் செத்து போன பேர்ல 11 வருஷம் 2021/12/2008 செத்து போயிட்டு அற்புசாமி. அந்த ஆளு இப்ப நான் காட்டின பக்கம் நல்ல வீடியோ காட்டணும்னு பாத்தீங்களா? அந்த வீடியோ அங்க இடத்துல இருந்து எந்திரிச்சு வந்து 2019 ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி பஞ்சாயத்து கரார் உடன்படிக்கை கொடுத்திருக்கிறாரு. அப்படி ஆல்பர்ட் ஆனந்தராஜ் ஒரு கேள்வி கேட்கிறேன். வலது வாய்க்கால் வெட்டியாச்சா வாயில வெட்டியாச்சு வந்தாச்சா? வலது வாய்க்கால் வாயில வந்தாச்சா போட்டாச்சா? வலது வாய்க்கால் வாயில போட்டாச்சா? போட்டாச்சு. வலது வாய்க்கால் வாயில போட்டாச்சு. வெட்டியாச்சு. RBC வலது வாய்க்கால் வாயில வெட்டியாச்சு. தின்னாச்சு. வலது வாய்க்கால தின்னாச்சு. அப்படி எல்லாம் ஊழல் பறிக்கிற பஞ்சாயத்து ஊழல் ஒழிப்போன்னு சொல்லி நான் நடக்கும் செலவு பண்ணி ஜெயிச்சிருந்தான் இந்த RBC கும்பல பண்ணி கூட்டம். அப்படி மானமெக்கம் சூடு சொன்னை இல்லாம இன்னைக்கு பாருங்க இப்படி நடக்கிறானுங்க. எப்படித்தான் சூடு சொன்னையுமா நடக்கிறாரு? இப்ப ஊழலை பண்ணி போட்டு சொல்லிப்பாறையில வண்டாளிக்கார மட்டும் மைக்கிளும் அவன் பொண்டாட்டியும் அந்த ஒப்பு போட்ட என்ன அற்புதமால் 100 தம்மாள் என்ன சின்னமணி அப்புறம் என்ன மோச்சாராக்குனி லோரன் சேவியர் மானமெக்கம் சூடு சொல்றீங்களா ஊருக்குள்ள நடக்கிறான்னு செத்து போனவனு கிணறு வெட்டி கொடுத்த வேந்தர்ல கடை வச்சுக்கிற லோரன் சேவியருங்கிற மிக்சி ரெடி பண்ற கடைக்காரன் பொண்டாட்டி தான் பேர்ல பொம்பளை கேஸ் போட்டது. இந்த பேப்பர் இல்லாம பண்றதுக்கு இவங்க எல்லாம் கும்பல் சேர்ந்து 5500 ரூபாய் தட்டி எடுத்தான்னு சொல்லி கொஞ்சாம்பார போலீஸ் கேஸ் எடுத்திருக்குது அவங்களுக்கு எதிர. திருட்டு கும்பல் அது. எப்படி சாமியாட்டு கமிஷன் வாங்கி பிரிவு 100 ரூபாய் கமிஷன் வாங்கி பிரிவு தின்னது கேள்வி போனா வீடுகாரி அடிக்க வர்ற மல்ல மாதிரி கும்பலை முடிச்சவி கும்பலை இவங்களுக்கெல்லாம் இதுதான் பொழப்பு. கிடைக்கலா கிடையாது தெளிவு இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா பாருங்க உங்க பாலிச்சா அவெல்லாம் என்னைக்கும் பறிக்காது. கூடிய சீக்கிரம் நீங்க எப்படி என் பேர்ல போய் கேஸ் போட்டீங்களா கும்பலை வச்சு அது மாதிரி ஒரு நாளைக்கு நீங்களும் ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வரும். நான் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. அது என்னெல்லாம் தயாரிக்க முடியும்னு வின்சென்ட் சேவியருக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கிற இப்ப நல்லா ட்ரைனிங் ஆயிட்டு இருக்கு, நல்லா தெரியும். அதுல
இந்த உலகமே முடியாதுன்னு சொன்னாலும் வின்சென்ட் முடியும்னு சொல்றவன் நான். அதை பத்தி நான் நல்லா தெளிவா தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கும் நான் நினைச்சேன்னா சொரப்பார நான் ஊரை விட்டு காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு வச்சேன். காலி பண்ற அன்னைக்கு சொரப்பார என்ன அன்னைக்கு பார்த்துக்குவோம். சரிங்களா? எப்படி இந்த மூலிகையில் என்னெல்லாம் தயாரிக்க முடியுங்கிறத வின்சென்ட் சேவியருக்கு நல்லா தெரியும். என் பேர்ல பொய் கேஸ் போட்டது இதுக்கு கூட்டு நிற்கிறது யாரு தெரியுமா? கொளிஞ்சாம்பாறையில் 2018 இருந்த மனோஜ் எஸ்ஐ, சசிதரன் சிஐ தான் இது கோடையுடைய கேஸ் கூட தெளிவில்லைன்னு சொன்னவன். இந்த மும்பையில ரெட் லைட் ஏரியால பிறந்தவன் தான் பிறந்தவங்களுக்கு அப்பம் பேர் இருக்குமா? அந்த மாதிரி தான் சசிதரன் சிஐக்கு அப்பம் பேர் இல்லை. நான் நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் தான். ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் தான். ஒரே நிலவாடில் இன்ன வரைக்கும் இருக்கிறேன். சசிதரன் சிஐஏ மும்பை ரெட் லைட் ஏரியால பிறந்தங்காட்டி தான் அவனுக்கு பாலாப்பமாறு. நீ போய் கேஸ் போடுற சசிதரன் சிஐ கேஸ் எடுக்காம மறையடா கொண்டே கேஸ் கொடுக்கடா. இத்தனை பேர் தெளிவுண்டாயின்றி 1 லட்சம் ரூபாய் கைக்கூலி வாங்கி கொண்டு இங்கே ரிப்போர்ட் இல்லாத പറഞ്ഞില്ല போய் கேஸ் கொடுக்கற சசிதரன் சிஐ நீ ஒரு புல்லுஞ்சியா பண்ணி கேஸ் கொடுக்கு. ஏழை மக்களுக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.